கடவுளுடைய வார்த்தை ரசிக்கிறதுக்கு ருசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. விளங்குதா? இந்த வேற கதைகளை போல வேற பாடல்களை போல அந்த கடவுளை வார்த்தையை ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. அப்ப என்னதுக்காக அதை கேட்கணும்? கவனம். நான் என்ன சொன்னேன் கடைசியா? முடியாது. அப்ப என்னதுக்காக நாங்க கேட்கணும்? வார்த்தை ரசிக்க ருசிக்க அதுல ஒன்றுமே இருக்காது. சில இடங்கள்ல நல்லா ரசிச்சு ருசிச்சு கேட்கலாம், நான் பார்த்துருக்கேன். பட் இந்த நாள் வார்த்தையில அதை ரசிக்கவோ ருசிக்கவோ முடியாது. நான் கடவுளை ஜெபித்த பொழுது இந்த வார்த்தை என்னது, இதுல ரசிக்கக்கூடியது ருசிக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஆனா என்ன இருக்கு? அப்ப என்ன இருக்கு இந்த வார்த்தை? ஆமே ஒன்று. இந்த வார்த்தை அசைவுகளை உருவாக்கும். என்ன செய்யும்? அசைவுகள் உருவாக்கும். ருசிக்க ஒன்றும் இருக்காது, ரசிக்க ஒன்றும் இருக்காது. ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எங்களை அசைக்கும். பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்குள் எங்களை அசைத்து கொண்டு போகும். அசைக்கும், தெரியும்? அசைக்கிறது பெரிய பாறாங்கல்ல அல்லாஹ் கொடுத்து அசைக்கிற மாதிரி இந்த அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற வேதனையிலிருந்து எங்களோட மகிழ்ச்சியை நோக்கி அசைக்கும். ஆமென். கிருபை நிறைந்த தகப்பனே, உங்களுடைய நாமத்தினால மீண்டும் உடைய கருத்துக்கு நேரம் வருகிறேன் சுவாமி. இந்த வார்த்தை நேரங்கள் இந்த கருத்துல போடுகிறேன் சுவாமி. அப்பா, நான் பேசுவதல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நான் பேச முடியாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வேதனைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி என்னால பேச முடியாது ஆண்டவரே சுவாமி. அந்த அளவுக்கு என்னிடத்தில் அறிவு இல்லை சுவாமி, அந்த அளவுக்கு என்னோட திறமை இல்லை சுவாமி. தகப்பனே, நீங்க எனக்குள்ளிருந்து பேசுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசைவுகள் உருவாகும்படியாய் நீங்கள் பேசுங்க தகப்பனே. நான் என்னை முற்றிலுமாக ஒரு களிமண்ணாய் ஒரு இடத்துல நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி. என்னுடைய வாயின் சத்தத்தை மாத்திரம் நீங்க பயப்படுத்துகிறது ஆண்டவரே. என்னுடைய ஞானம், இந்த அறிவு, பலன், சக்தி அனைத்தையும் உமது பாதப்படியில நான் நடத்தி விடுகிறேன் தகப்பனே. எனக்குள்ளிருந்து இந்த பிள்ளைகள் திருப்திப்படிபடியாய், இந்த பிள்ளைடைய வாழ்க்கைகள் மாறும்படியாய், தைரியம் வரும்படியாய் நீங்கள் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை விட கொடுத்து செபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தம் வழியா கேட்க. சரி, நம்ம கடந்த வாரத்துல தொடர்ச்சி தான் இந்த வாரம். கடந்த வாரம் என்ன